மக்களை எல்லாம் ஒன்று திரட்டுவது சாத்தியம்தான் என்பது மபினியத்துன் அலா சலாத்து முகத்திமாக்கின் 3 முகத்திமாக்கள் மீது அமைக்கப்பட்டிருக்கிறது. விளங்குதா? மக்களை எல்லாம் என்ன செய்யலாம்? அவன் செத்து போனதுக்கு பிறகு, வறண்டு போனதுக்கு பிறகு, துண்டு துண்டு ஆனதுக்கு பிறகு இதற்கென்ன எப்படி எழுப்ப முடியும்? அல்லாவால் எங்களை எழுப்பிடுவானா? ஐதா குன்னா இல்லாமன், நாங்கள் எலும்புகளாக ஆகிட்டால், மண்ணோடு மண்ணாக மக்கிவிட்டால் எங்களை அல்லாவால் என்ன செய்ய முடியுமா? எழுப்ப முடியுமா? அதுதானே கேட்குறான். அதெல்லாம் எழுப்புவது தான் சாத்தியம்தான். எழுப்புவதெல்லாம் என்னது தான்? சாத்தியம்தான். அதுதான் சொல்கிறாங்க, வயலம் நீ விளங்கிக்கோ, அன்ன சேத்தல் அஷிரி, மக்களை ஒன்று திரட்டுவது சாத்தியம் என்பது மபினியத்துன், அது அமைக்கப்பட்டதாக இருக்கும், அலா சலாசி முகத்திமாத்தின் 3 முகத்திமாக்கள் மீது அமைக்கப்பட்டதாக இருக்கும். எத்தனை முகத்திமாக்கள் மீது அமைக்கப்பட்டிருக்காது? 3 முகத்திமாக்கள் மீது அமைக்கப்படும். உட்கார்ல வக்கது யுரிஹினு அலைஹா, இதன் மீது ஆதாரமாக கொண்டு வந்திருக்கிறான். யுரிஹினு நெருகண்ண புருஹா விளங்குதா? அருகன யுரிஹினு வக்கது யுரிஹினு அலைஹா, விளங்குதப்பா? மூத்தாக்களை ஒன்று திரட்டு மீது ஆதாரமாக கொண்டு வந்திருக்கிறான். வக்கது யுரிஹினு, விளங்குதா? வக்கது யுரிஹினு அலைஹா, விளங்குதப்பா? இந்த முகத்திமாவின் மீது ஆதாரமாக கொண்டு வந்திருக்கிறான். விளங்குதா? எப்படி? வயலும் நீ விளங்கிக்கோ, அன்ன சேத்தல் அஷிரி, விளங்குதா? மக்களை எல்லாம் ஒன்று திரட்டுவது என்பது சாத்தியம்தான். சேத் என்றால் இம்கான் அர்த்தம். சாத்தியம்தான் என்பது மபினியத்துனது அமைக்கப்பட்டதாக இருக்கும். அலா சலாசி முகத்திமாத்தின் 3 முகத்திமாக்கள் மீது அமைக்கப்பட்டதாக இருக்கும். பக்கத்து யுரிஹினு அலைஹா, அந்த முகத்திமாவின் மீது ஆதாரமாக கொண்டு வந்திருக்கிறான். யாத்தைனில் ஆயத்தேனி, இது 2 ஆயத்திலே ஆதாரமாக கொண்டு வந்திருக்கிறான். 2 ஆயத்து குட்டியான போட்டிருக்கு பாரு. என்ன போட்டிருக்கு? கைபத்தக் கூறுவன பில்லா ஒக்குந்தும் அம்புவாத்தன் ஐயாக்குங்கிற ஆயத்து ஒன்று. அதுக்கடுத்த ஆயத்து என்ன? ஒவ்வொல்லதி கலக்கலுக்கும் ஆவில் அருந்தியமியா. 2 ஆயத்திலே அது எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டான். விளங்குதான் கேட்டேன். பக்கத்து யுரியின் அலிகாவி ஆத்தைனில் ஆயத்தேனி, இந்த 2 ஆயத்திலே அந்த முகத்திமாவின் மீது ஆதாரத்தை என்ன செஞ்சுட்டான்? அவன் கொண்டு வந்து விட்டான். அம்மல் ஊலா, 3 முகத்திமா கொண்டு வர்றாங்க. மூத்தானவர்களை ஒன்று திரட்டலாங்கிறதுக்கு 3 முகத்திமா. அம்மல் ஊலா, முந்தினது, பையது அன்னமவாத்தல் அபுதானி, உடம்புகளுடைய மாத்தாக்கள் ஆகிறது. என்ன விளங்குதா? பையது அன்னல் மவாத்தல் அபுதான், உடம்புகளுடைய மாத்தாக்கள், உடம்புகளுடைய மாத்தாக்கள். காபிரத்துன், அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நில் ஜம்இ வல் ஹயாத்தி, உறுப்புக்களை எல்லாம் ஒன்று திரட்டுவதற்கும், வல் ஹயாத்தி, ஹயாத்தையும் ஏந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்படி தான் அவனுடைய மாத்தாக்களை படைச்சிருக்கான். நம்முடைய மாத்தாக்களை இப்படி தான் படைச்சிருக்கான். ஒன்று திரட்டுனா ஒன்று திரளும். ஒன்று திரட்டுனா என்ன செய்யும்? ஒன்று திரளும். ஹயாத்தை கொடுத்தா அது ஏந்துக்கணும். சாவடித்தா மூத்தா ஆகுனா மூத்தாகும். மூத்தாகிற மாதிரி. மூத்தாகுனா என்ன செய்கிறது? மீண்டும் ஹயாத்தை ஏந்து கொள்கிற மாதிரி. நம்ம உறுப்புகள்லாம் அழிஞ்சு போனாலும் மறுபடியும் அந்த உறுப்புகளை என்ன செய்கிற மாதிரி, சரி செய்கிற மாதிரி தான் இயற்கையிலேயே படைச்சிருக்கான் அல்லாஹ் தஆலா. ஏன்னா குந்து அம்புவாத்த மைத்தா தான் இருந்தோம். இப்போ ஐயாக்குள்ள மூத்தாக்கியிருக்கான். இல்லைங்களா? குந்து அம்புவாத்தன் இப்போ ஐயாக்குள்ள ஹயாத்தாக்கணும். சும்மா இமீத்துக்கும் மறுபடியும் மூத்தாக்குவான். சும்மா ஐயக்கும் மறுபடியும் உங்களை ஹயாத்தாக்குவான். அப்படி தானே சொல்கிறான். மூத்து தான் நம்முடைய ஸ்டார்டிங்கே. அதான் ஹயாத்தை ஏந்து கொண்டுச்சு. மறுபடியும் மூத்தை ஏந்து கொள்ளுது. மறுபடியும் ஹயாத்தை என்ன செய்யுது? ஏந்து கொள்ளுது. எல்லாத்தையும் ஏந்து கொள்ள தானே செய்யுது. அது அப்படி தான் நம்மளை படைச்சிருக்கான். உடனே கேட்டேன், அது எப்படி ஒன்று திரட்டுவான்னா என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. நம்ம உடம்பு அப்படி தான் ஆக்கி வச்சுருக்கான் அல்லாஹ் தஆலா. விளங்குதா? அம்பல் ஊலா, முந்தினது, பையது அன்னமவாத்தலபு தான், உடம்புகளுடைய மாந்தாக்கள். காபிலத்துல் ஜம்இ, ஜம்ஐயும் ஏந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். வல் ஹயாத்தி, ஹயாத்தியும் என்ன செய்யக்கூடியதாக இருக்கும்? ஏந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். வஷார இலல் புர்ஹானி அலைஹா, இப்படி ஏந்து கொள்ளும் என்பதின் மீது ஆதாரங்களின் பக்கம் சுட்டி காட்டிவிட்டான். வஷார இலல் புர்ஹானி அலைஹா, விளங்குதப்பா? இவைகளை எல்லாம் ஏந்து கொள்ளும் என்பதின் மீது, இந்த காபிலாவின் மீது ஒப்புக்கொள்ளும் அழிவையும் ஹயாத்தையும் மறுபடியும் அந்த உறுப்பை சரி செய்வதும் செப்பனிடுவதும் இவைகளின் மீது
ஆதாரத்தின் பக்கமும் இஷாரா செய்து விட்டான். கவுலியத்தோடைய சொல்லிக் கொண்டு பாரு, ஓ குன்தும் அம்புவாத்த நீங்கள் மூத்தா தாண்டா இருந்தீங்க, ஓ குன்தும் அம்புவாத்த நீங்கள் மையத்துகளாக இருந்தீர்கள், ஹையாக்கு உங்களை என்ன செஞ்சான், ஹயாத்தாக்கினான். சும்மா யுமீத்துக்கும் மறுபடியும் உங்களை என்ன செய்வான், மூத்தாக்கத்தான் செய்வான். இப்போ இன்ன தாக்குபல் இஃப்திராக்கி விழுங்குதப்பா வல் இஜித்திமாயி இப்போ இன்ன தாக்குபல் இஃப்திராக்கி வல் இஜித்திமாயி ஒன்று கூடுவதும் பிரிவதும் ஒன்றன் பின் ஒன்றாக அடுத்து வருவது விழுங்குதப்பா. ஒல் மௌத்தி வல் ஹயாத்தி மௌத்தும் ஹயாத்தும் அடுத்தடுத்து வருவது அலைஹா அந்த அபுதான்கள் மீது, அந்த அபுதான்கள் மீது மௌத்தும் ஹயாத்தும் அடுத்தடுத்து வருவதும் பிரிவதும் ஒன்று கூடுவதும் அடுத்தடுத்து வருவது எதுல்லு அது அறிவிக்கிறது அலா அன்னஹா இந்த உடம்புகள் காபிலத்துல்லஹா பிதாத்தியா இயற்கையிலேயே அதை ஏந்து கொள்ளும். லாத்திலேயே அப்படித்தான் படைச்சிருக்கான் அல்லாஹ் தாலா. நம்ம உடம்பு எப்படி தான் வச்சுருக்கான், சாவிடிச்சா சாய் செத்து போயிடும், ஹயாத்தை கொடுத்தா ஏந்து கொள்ளும். துண்டு துண்டாக பிரிஞ்சு போகும், பிரிஞ்சு போனதை மறுபடியும் நினச்சினா சேர்க்கலாம். அப்படி தானே செஞ்சுருக்கான். மூத்தா போய் தான் கிடந்தீங்க, நான் ஹயாத்தாக்கு தான் செஞ்சேன், மறுபடியும் உங்களை மூத்தாக்கு தான் போகிறேன், மறுபடியும் ஹயாத்தாக்குவேன், ஏன்ட்டு தான் நான் ஒன்று திரட்டுவான் உங்களை. எல்லாத்தையும் ஏந்து கொள்கிற மாதிரி தான் நம்மளை படைச்சிருக்கான். ரெண்டு ஆயத்தை தானே இந்த ஆயத்தை தானே காமிக்குது, இந்த ஆயத்தை எது தான் காமிக்குது, அதைத்தான் காமிக்குது. எதுல்லு அல அன்னஹா அந்த உடம்புகள் காபிலத்துல்லஹா பிதாத்திகா இயற்கையிலேயே அப்படி தான் அதை படைச்சிருக்கான், ஏந்து கொள்கிற மாதிரி தான் படைச்சிருக்கான். ராத்திலேயே அப்படி படைச்சிருக்கான். பிதாத்துன்னு என்ன அர்த்தம், இயற்கையிலேயே ராத்திலேயே அப்படி தான் இந்த செஞ்சுருக்கான். இப்படி எல்லாம் அப்படி இதில் உடம்பு வரல, இப்படி வளைச்சா வளைக்குது, உட்காந்தா உட்காடுறோம், நிமிர்ந்தா நிமிடுறோம், படுத்தா படுக்கிறோம், அப்படி தான் நம்ம உடம்பை ஆக்கி வச்சுருக்கான். ஒரே படுக்கைங்கிறதும் கிடையாது, ஒரே நடமாடுறதுங்கிறது கிடையாது. மனிதர்கள் எப்போ பார்த்தாலும் தின்னுக்கிட்டு இருக்கிறதுங்கிறது கிடையாது. திங்காமையும் இருக்கிறோம், சாப்பிடாமையும் இருக்கிறோம், நோம்பைக்கும்போது சாப்பிடாமல் இருக்கிறோம், அது ஏந்து கொள்ளுது உடம்பு. மனிதர்கள் அப்புறம் நோம்பை திறந்தோட சாப்பிட்றோம், ஏந்து கொள்ளுது. நம்ம உடம்பை அப்படி தான் அல்லாஹ் ஆக்கி வச்சுருக்கிறான். ஒரு குறிப்பிட்ட நேரம் வரையே பசிக்கும், நீ சாப்பாடை கொடுக்கலன்னா அது சாம அது பாட்டில் பழசை எடுத்து அது செயல்படுத்திக்கிட்டே இருக்குமா. அப்படி இருக்கா நம்ம உடம்புல. ஏற்கனவே நீ இப்போ சாப்பிட்டுருக்கீங்கள, அதெல்லாம் வந்து அதை எடுக்குமா, அது எடுக்கிற மாதிரி நம்ம உடம்பு என்ன செஞ்சுருக்கான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ராத்திலேயே அப்படி ஆக்கி வச்சுருக்கிறான். விளங்குச்சா? காபிலத்துல்லஹா பி ராத்திகா ராத்திலேயே அதை ஏந்து கொள்ளக்கூடியதான் என்ன செஞ்சுருக்கான் அல்லாஹ் தஆலா ஆக்கி வச்சுருக்கிறான். ஒமாபி ராத்தி ராத்திலேயே இப்படி விளக்கம் கொடுக்குறாங்க பாரு. ஒமாபி ராத்தி ராத்திலேயே அப்படி மூத்தாகிறது, அயாத்தாகிறது, அழிகிறது, செப்பனிடுவது இதெல்லாம் ஏந்து கொள்வதினால் ஒமாபி ராத்தி ராத்திலேயே அப்படி படைச்சிருக்கிறதுங்கிறது ஏபாது மறுக்கும் ஐயசூலவை திகையற அது மாறுவதையும் நீங்குவதையும் மறுக்கும். இயற்கையிலே அப்படி படைச்சிருக்கும் போது அது அவனுடைய யாத்தை விட்டு என்ன செய்யாது, நீங்கள் அது மாறவும் செய்யாது, அப்படியே இருந்துக்கிட்டே தான் ரைட்டா. ஒமாபி தாத்தி ராத்திலேயே அப்படி இருக்கக்கூடியது, ஒமாபி தாத்தி ராத்திலேயே அப்படி மூத்தையும் அயாத்தையும் அழிவையும் செப்பனிடுதலையும் ஏந்து கொள்ளக்கூடியது மறுக்கும் ஐயசூல அது நீங்குவதையும் கையற மாறுவதையும் என்ன செய்யும், அது மறுக்கும். முதல் முகத்தியமாக முடிஞ்சு போச்சு. விளங்குதான் கேட்டேன். நம்ம அப்படி தான் படைச்சிருக்கான் உடம்பை. வம்மசானியத்து ரெண்டாவதும் சாலிசத்து மூணாவதும் இன்னவு அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹலீமும் பிஹா அந்த ராத் என்ன இருக்கு அந்த உடம்புகளையும் விளங்கி வைத்திருக்கிறான். அப்படி மவாக்கியால் எங்கெங்கே கிடக்கிறதுன்னு கிடக்கிற இடங்களையும் விளங்கி வச்சிருக்கிறான். இதில் புரியுதலா? நம்ம உடம்புகளையும் விளங்கி வச்சுருக்கான். நம்ம உடம்பு அழிஞ்சு செத்து போய் எங்கே கிடக்குங்கிறது யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு தெரியும். அது விழுந்து கிடக்கின்ற இடங்களையும் அழிந்து வைத்திருக்கிறான். அவனுக்கு எல்லாம் முடியும். விளங்குதா? இப்போ சாலிச தானியத்து சாலிசத்து ரெண்டாவதும் மூணாவதும் இப்போ இன்னஹு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆலிமும் பிகாத அபுதான்களை வழங்கி வைத்திருக்கிறான். அப்படி மவாக்கி ஐகா விளங்குதா? அது கிடக்கின்ற இடங்களையும் விளங்கி வைத்திருக்கிறான். அதுவே காதிரனும் சக்தி பெற்றவனாக இருக்கும். அல்லா ஜமீகா எங்கே கிடக்குதுன்னு தெரியுமில்ல. அதுவே காதிரனும் சக்தி பெற்றிருக்கிறான். அல்லா ஜமீகா அந்த உடம்புகளை ஒன்று திரட்டுவதன் மீதும் ஹையாயிகா அதை ஹயாத்தாக்குவதன் மீதும் நினைஞ்சிருக்காம சக்தி பெற்றிருக்கிறான். விளங்குதுப்பா? இல்லை விளங்குதா? இன்னவு ஆலிமும் பிகாவி வாக்கிகா அந்த உடம்புகளையும் அந்த உடம்புகள் கிடக்கின்ற இடங்களையும் விளங்கி இருக்குகின்ற அல்லாஹ் தஆலா அப்படின்னு இன்னும் அந்த அல்லாஹ் தஆலா ஆலிமும் பிகா அந்த உடம்புகளை விளங்கி இருக்கின்ற
அபி மவாக்கிகா அந்த உடம்புகள் கிடக்கின்ற இடங்களையும் விளங்கியிருக்கிற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காதிருன் கூட அவன் சக்தி பெற்றவனாக இருக்கும். அலா ஜமீகா அந்த உடம்புகளை ஒன்று திரட்டுவதன் மீதும் இஹ்யாயிகா அந்த உடம்புகளை ஹயாத்தாக்குவதன் மீதும் என்னவா இருக்கான் சக்தி பெற்றவனாக இருக்கும். வஷார இலா வஜிஹி இஸ்பாத்திகா இவைகளை இஸ்பாத்து செய்கின்ற முறைகளின் பக்கம் சுட்டி காட்டிவிட்டான். வஷார வஷார இலா வஜி இஸ்பாத்திமான் எப்படி இருக்க ஆமாம் அதான் அந்த உடம்புகளை விளங்கியிருக்கான். உடம்புகள் கிடக்கிற இடங்களையும் விளங்கியிருக்கிறான். வஷார இலா வஜிஹி இஸ்பாத்திமா இரண்டையும் தரிப்படுத்துகின்ற முறையின் பக்கம் சுட்டி காட்டுகிறான். அன்னஹு தஆலா அல்லாஹ்வாகிறவன் காதிருன் அவன் சக்தி பெற்றவனாயிருக்கும். அலா இபுதாயிஹிம் ஆரம்பமாக அவர்களை படைப்பதன் மீது சக்தி பெற்றவனாயிருக்கும். இபுதாயி மாஹு ஆலமு ஹல்கன் படைப்பால் எது கடுமையாயிருக்குமோ அதை ஆரம்பமாக படைப்பதன் மீதும் சக்தி பெற்றவனாயிருக்கும். ஆஜபு சுனன் செயலால் ரொம்ப ஆச்சரியமானதாக இருக்குமே அந்த ஒன்றையும் செய்வதன் மீது அவன் சக்தி பெற்றவனாக இருக்கும். அதுவே காண அவன் அக்தர ரொம்ப சக்தி பெற்றவனாகிவிட்டான். அலா யாதத்தியும் அவர்களை மீட்டுவதன் மீதும் எஹ்யாயியும் அவர்களை ஹயாத்தாக்குவதன் மீதும் ரொம்ப சக்தி பெற்றவனாகிட்டான். இல்லை ஆரம்பமாக படைக்கிறதாண்டா ஒன்று கஷ்டம். கொஞ்சம் நமக்கு ஒன்று அல்லாவுக்கு எதுவுமே கிடையாது. நம்மளை கவனித்து சொல்லப்படுது. அல்லாவுக்கு ஆரம்பத்தில் படைக்கிறது அதையே படைச்சிட்டான். அதுதான் ரொம்ப ஆபம். அதையே செஞ்சுருக்கும் போது மறுபடியும் ஒன்று ஹயாத்தாக்கிறதுக்கு என்ன கஷ்டம்? அதில் தானே ஒரு வேலையை முதல் செய்யும் போது தானே கஷ்டம். ரெண்டாவது செய்யும்போது என்ன கிடையாது, அது கஷ்டமெல்லாம் கிடையாது. அவைய பக்கான அகுதர அவன் ரொம்ப சக்தி பெற்றவனாக ஆகிவிட்டான். அலா யாதத்தையும் உள்ள மீட்டுவதன் மீதும் எஹ்யாயையும் உள்ள ஹயாத்தாக்குவதன் மீதும் ரொம்ப சக்தி பெற்று விட்டான். வன்னஹு மேலே அல்லாஹு தாலா ஹலக்கமா ஹலக்க அவன் படைக்கக்கூடியதை படைத்தான். வன்னஹு ஹலக்கமா ஹலக்க ஹல்கன் முஸ்தவியன் செவ்வையான படைப்பாக படைத்தான். முஹக்கமன் உறுதி வாய்ந்த படைப்பாக படைத்தான். மின் கைரி தஃபாவுத்தின் எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லாமல், பக்திலாலின் எந்த விண்ணங்களும் இல்லாமல் படைப்பை படைத்தான். முரா அன்ஃபீஹி அதிலேயுமோ கவனிக்கப்பட்டிருக்கின்ற நிலையிலே, முரா அன்ஃபீஹி அந்த படைப்பிலே கவனிக்கப்பட்டிருக்கின்ற நிலையிலே, மசாலிகும் அவனுடைய நலவுகளும், வசத்து ஹாஜாத்தியும் அவனுடைய ஹாஜாத்துகள் நிறைவேற்றப்படுவதும், அவனுடைய ஹாஜாத்துகள் அவங்க தேவைகள் நிறைவேற்றப்படுவதும், அவனுடைய நலவுகளும் கவனிக்கப்பட்டிருக்கின்ற நிலைமையிலே எந்த விண்ணமும் இல்லாமல் எந்த ஒரு சேதமும் இல்லாமல் உறுதி வாய்ந்த படைப்பாக என்ன செஞ்சான் படைப்பை படைத்தான். அதாலிக்க இது தலீலுன் ஆதாரமாக இருக்கும். அலா தனாகி இல்மிகி அவனுடைய எல்மு எல்லை மீறி இருக்கிறது என்பதின் மீது ஆதாரமாக இருக்கும். அவனுடைய எல்மு அதுக்கு ஒரு வரையறையே கிடையாது. எல்லை மீறிய எல்மு இருக்கு அல்லாட்ட விளங்குதா. அதாலிக்க இது தலீலுன் ஆதாரமாக இருக்கும். அலா தனாகி இல்மிகி அவனுடைய எல்மு எல்லை மீறி இருக்கிறது என்பதின் மீதும், கமாலி ஹிக்மத்திகி அவனுடைய ஞானம் முழுமை பெற்று இருக்கிறது என்பதின் மீதும் ஆதாரமாக இருக்கிறது, அறிவிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஜல்லத்து குதிரத்துகு அவனுடைய குதிரத்து மகத்துவமானதாகிடுச்சு. தக்கத்து ஹிக்குமத்துகு அவனுடைய ஞானம் நுண்ணியமானதாகவும் ஆகிவிட்டது. எல்லை மீறி இல்மு இருப்பதினால், அவனுடைய ஞானம் முழுமையாக இருப்பதினால் அவனுடைய குதிரத் ஜல்லத்து மேலோங்கி விட்டது. தக்கத்து ஹிக்குமத்துகு அவனுடைய ஞானம் நுண்ணியமானதாக என்ன செஞ்சிருச்சு ஆயிடுச்சு. விளங்குதான் கேட்டேன், எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டான். இல்லை விளங்குதான் கேட்டேன். மூத்தானவர்கள் எனக்கு எல்லாம் தெரியும், நான் எல்லாத்தையும் கரெக்டாக செட்டப் பண்ணிக்குவேன். எங்கெங்கே இணைக்கணுமா இணைச்சிடும். யார் காலையும் ஒரு காலில் இணைக்க மாட்டேன், யார் தலையும் இன்னொருத்தன் தலையில் போய் இணைக்க மாட்டேன். அவன் உறுப்புகள் அவன் வந்து என்ன செஞ்சிருவானா இணைச்சி எழுப்பிடுவேன். எனக்கு எல்லாம் தெரியும். எனக்கு நான் காதிரை முத்தலங்கிறத இந்த வசனங்கள்ல எல்லாம் என்ன செய்யறான் சொல்லி முடிக்கிறான். விளங்குதா? சரி, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஏபா வஹுவ பிகுல்லி ஷைஇன் அலீம் என்னங்கிறா, வஹுவ பிகுல்லி ஷைஇன் அலீம். விளங்குதா? அவன் அனைத்தையும் விளங்கினவனாக இருக்கும். வஹுவ பிகுல்லி ஷைஇன் அலீம். இப்போ வஹுவேன் தானே இருக்குது. ஆனால் யார் நாஃபி இமாமும் அபு அம்புர் அவர்களும் கசாய் இமாமும் வஹுவேங்கிறாங்க, ஃபஹுவேங்குவாங்க. இங்கே தான் ஃபஹுவேன்னு வருதோ அது என்ன செய்வாங்க, சுக்கூன் செஞ்சு ஃபஹுவ பஹுவ ஊது ஹேக்கு லம்புலப்பா லம்பு செய்ய மாட்டாங்க. வஹுவ ஃபஹுவ ஃபஹுவ அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதுதான்
பக்கத்து சக்கன நாஃபியுன் நாஃபி இமாமும் அபு அம்ரு இமாமும் வல் கசாய் இமாமும் சுக்குன் செய்து விட்டார்கள். அல் ஹா ஹேக்கு சுக்குன் செய்திருக்கிறார்கள். மின் நஹ்வி ஃபஹுவ போன்றதிலேயும் வஹுவ போன்றதிலேயும் வஹுவ போன்றதிலேயும் ஹேக்கி நாஃபி இமாமும் அபு அம்ரு ரஹ்மத்துல்லாஹி கசாய் இமாமும் ஹேக்கு சுக்குன் செய்திருக்கிறார்கள். தஷ்பீகன் லஹு பி அலுதை கொண்டு ஒப்பிட்டதினால். அலுது தான்பா. அலுதுனா என்னது? கொடங்கைன்னு அர்த்தம். அலுதுன்னு என்ன அர்த்தம்? கொடங்கை. அதுதுவை வந்து அழுது எப்படின்னு சொல்லுவாங்க? அலுது கொடங்கை. அது எப்படி படிக்கிறது? அழுதுன்னு படிப்பாங்க. அங்கே எப்படி அதுதுவை பிடிச்சி அழுதுன்னு சுக்குன் செஞ்சு படிக்கிறாங்களோ அது மாதிரி வஹுவ நாஃபி இமாம் அபு அம்ரு ரஹ்மத்துல்லாஹி கசாய் இமாம்லாம் வஹுவன்னு சொல்கிறாங்க. இதுக்கு விளங்குதா? இது கால ரப்புகளின் மலாயிகத்தி இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி கலீஃபா. உங்கள் ரப்பு மலக்குமார்களிடத்தில் சொன்ன போது நடந்ததை எண்ணி பாருங்கள். ஒதுக்குறு கிஸ்ஸத்தல் ஹாசிலத்தை இது கால ரப்புக்க நீல் மலாயிகத்தி இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி கலீஃபா கனியை சொல்வார். ஒதுக்குர் எண்ணி பாருங்கள். அல் கிஸ்ஸத்தல் ஹாசிலத்தை நடந்த சம்பவத்தை வரலாறை எண்ணி பாருங்கள். இது கால ரப்புக்களின் மலாயிகத்தி மலக்குகளுக்கு உங்கள் ரப்பு சொன்ன போது நடந்ததை எண்ணி பாருங்கள். என்ன சொன்னா? இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா, பூமியிலே ஒரு ஹலீஃபாவை நான் படைக்கப் போகிறேன், பூமியிலே ஒரு ஹலீஃபாவை நான் படைக்கப் போகிறேன் என்று சொன்னபோது நடந்த நிகழ்வை நபியே எண்ணி பாருங்கள். என்ன நடந்து தெரியுமா? என்ன நடந்து தெரியுமா? காலு அந்த மலக்குகள் எல்லாம் சொன்னார்கள், அத்தஜ்அலு ஃபீஹா, அந்த பூமியிலே நீ படைக்கப் போகிறாயா, மன் ஒரு சிலர்களை, இஃப்சிது ஃபீஹா, அதிலே குழப்பம் செய்வார்களே, வேஸ்வி குத்திமா, இரத்தத்தை ஓட்டுவார்களே, அப்படிப்பட்டவர்களையா நீ படைக்கப் போகிறாய் என்று கேட்டாங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? இதான் நடந்துச்சு. சண்டை போடுவானுவோ, ரத்தத்தை ஓட்டுவானுவோல, அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை என்ன செய்ய போறியா? படைக்க போறியா என்று கேட்டார்கள். நஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக, உன்னுடைய புகழை கொண்டு உன்னை நாங்கள் துதிக்கிறோம். நஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக, உன்னுடைய புகழை கொண்டு உன்னை நாங்கள் துதிக்கிறோம். நஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக வ நுகத்திஸு லக், உன்னை தூய்மைப்படுத்துகிறோம். அவங்க சொன்னாங்க. உடனே அல்லாஹ் என்ன தெரியுமா சொன்னா? இன்னி ஆலமும் ஆலாத்தாலம், உங்களுக்கு தெரியாதெல்லாம் எனக்கு தெரியும். நீங்கள் சண்டை போடுவானுவோ சேட்டை பண்ணுவானுவோங்கிறத மட்டும்தான் நீங்கள் விளங்கி வச்சுருக்கீங்க. ஏன்னா ஜின்கள் சேட்டை பண்ணதை பார்த்து சொல்கிறான், நம்மளும் அப்படி தான் இருப்போம். ஜின்கள் நம்மளுக்கு முன்னால் அங்கே இருந்தாங்க, ஒரே சண்டை போட்டுக்கிட்டு தான் கிடந்தாங்க, ரத்தத்தை ஓடிட்டு கிடந்தாங்க. அவங்கள ஃபுல்லாக அடித்து விரட்ட சொல்லிட்டான் அல்லாஹ். மலங்கள் அவங்கள பிடிச்சி அடித்து என்ன செஞ்சுட்டாங்க? விரட்டி விட்டாங்க. அது மாதிரி தான் இவங்களும் இருப்பாங்க. அது மாதிரி தான் விளங்குதுப்பா. அப்போ சண்டை போடுற ஜின்களை மட்டும் பார்த்ததுனால என்ன இருக்கு? சண்டை போடுவானுல, ரத்தத்தை ஓட்டுவானுல, குழப்பம் கொந்தளிப்பு செய்வாங்களே, அவங்களே நீ படைக்க போகிறேன்னு என்ன செய்கிறாங்க? அந்த மலர்கள் கேட்குறாங்க. இன்னியாலும் மாலை சாட்டா சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். நல்லவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. அப்போ வதுக்கூர் கிஸ்ஸத்தல் ஹாசிலத்தை இது கால ரப்புகளின் மலாய்கத்தி, மலக்குமார்களுக்கு உங்கள் ரப்பு சொன்ன போது நடந்ததை எண்ணி பாருங்கள். என்ன சொன்னா? இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி கலீஃபா, பூமியிலே ஒரு கலீஃபாவை நான் படைக்கப் போகிறேன் என்று சொன்ன போது நடந்ததை எண்ணி பாருங்கள். இப்பா அவங்க சொன்னாங்க, தஜ்அலு ஃபீஹா மன் யுஃப்சிது ஃபீஹா வயஸ்ஃபி குத்திமான்னாங்க. என்னது? குழப்பம் செய்கிற, பூமியிலே இரத்தத்தை ஓட்டுகிற ஒரு கும்பலையா நீ என்ன செய்ய போகிறாய்? படைக்க போகிறாய் என்று கேட்டார்கள். நானும் நுஸப்பிஹு பிஹம்திக, உன்னுடைய புகழை கொண்டு உன்னை நாங்கள் துதிப்போம். நுகத்திஸு லக், உன்னை தூய்மைப்படுத்துவோம். ஏன் நாங்கள் இருக்கும்போது ஏன் போய் படைக்க போகிற? இன்னி ஆலமும் ஆலா தாலமும், நீங்கள் விளங்காதே நான் விளங்க வேண்டாம். நிறைய நபிமார்கள் வலிமார்கள், சய்யிதுல் அம்பியா சய்யிதுல் முர்சலீன் அதில் இருக்காங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு இருக்கிறாங்க, நிறைய வலிமார்கள் இருக்கிறாங்க, நல்லவர்கள் சாலிஹீன்கள் சித்திகீன்கள்லாம் இருக்கிறாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது.
அது மலக்குகள் என்ன நினச்சிருந்தாங்கன்னா நம்மளை தான் கலிபாவாக்குவான்லாம் நினச்சிருந்தாங்க. யாரை கலிபாவை? மலக்குமார்களை கலிபாவாக்குவாங்கன்னு நினச்சாங்க. அது கிடைக்க இருந்த பதவி போகும்போது பிரதர் கேட்டேன், கிடைக்க இருக்கிற பதவி போகிறதுனால தான் என்ன இருக்குது அவங்க பதறாங்க. ஏன்னா ஹிலாபத்தை கொடுக்கணும்னா அதுக்கு தகுதி இருக்கணும்லப்பா. ஹிலாபத்தை ஏந்து கொள்ளக்கூடிய தகுதி. கலீஃபானா என்ன அர்த்தம்? கலீஃபானா என்ன அர்த்தம்? அல்லாவுக்குள்ள பிரதிநிதியே. அல்லாஹ் செய்ய வேண்டிய வேலையை ஒருத்தர் செய்யணும்னா அவர் ஷஹபத்திய பக்தன், ஷஹபத்திய ஃபர்ஜிலாம் இருக்கணும். ஹைலு சம்மந்தமாக வந்து கேட்பாங்க, மலக்களுக்கு தெரியுமா? பேசலூனகனில் மஹீல், மாதவிடாயை பற்றி உடத்தில் கேட்கிறார்கள், நீங்கள் அவங்களுக்கு இப்படி சொல்லுங்கன்னு சொல்லி சொல்கிறான். அல்லாஹ் சாப்பாடு சம்மந்தமாக கேட்க சொல்கிறான். சாப்பாடு சம்மந்தமாக என்ன செய்கிறான் கேட்பாங்க. அது அவங்களுக்கு சாப்பாடுன்னு தெரியுமா? அவங்களோட ஷஹபத்தை பக்தனும் இல்லை, ஷஹபத்தை ஃபர்ஜியும் இல்லை. அதே மனிதர்கள்ட்ட எல்லாமே இருக்குது, மலக்குகள்கிட்ட எதுவுமே கிடையாது. ஷஹவத்திய பக்தனும் கிடையாது, ஷஹவத்திய ஃபர்ஜியும் கிடையாது. நம்மள்ட்ட ரெண்டு இருக்குது, ரெண்டையும் கட்டுப்பாடாக நம்ம வச்சுருக்கிறோம். அவை தான் நம்ம மலக்குகளை விட உயர்ந்தவர்கள். நம்ம மலக்குகளை விட உயர்ந்தவர்கள். ஏன்? இதனால் அவங்கள்ட்ட ஷஹவத்திய பக்தன், ஷஹவத்திய ஃபர்ஜி எதுவுமே இல்லை. அதே அவங்க சேட்டை பண்ணலைங்கிறது ஒரு ஆச்சரியம் கிடையாது. லா யஸூன அல்லாஹ மா அமரஹும் வயஃபஅலூன மா யுமரூன். ஏவப்படுது அவங்க செய்வாங்க. மலக்குகள் விளங்குதப்பா, மாறு செய்ய மாட்டாங்க. அது ஆச்சரியமா இல்லை? ஷஹவத்தை பற்றின ஷஹவத்தை ஃபர்ஜி எல்லாத்தையும் கொடுத்து அதை கட்டுப்பாடாக கண்ட்ரோலாக வச்சு ஹராமில் ஈடுபட்டுறாம அவங்க கரெக்டாக நடக்கிறாங்கன்னா அவங்க சிறந்தவங்க. விளங்குதா? மலக்குகள்கிட்ட எதுவுமே கிடையாது. அது அவங்கள கலீஃபாவும் ஆக்க முடியாது. நம்மளுக்கு தான் அந்த போஸ்ட் கிடைக்கும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஹிலாபத்து பதவி கிடைக்கலன்னு உடனே எங்களை ஆக்குங்கன்னு சொல்லாமல் நாங்கள் தான் இருக்கோமே, நாங்கள் தான் பார்த்துக்கிட்டோமே, அதை என்ன நினச்சிக்கிறாங்க சொல்கிறாங்க. அவ சொல்லி இது தேதாதுன் நீ நியமத்தின் சாலிசத்தின் மூணாவது நியமத்தை எண்ணி விடுவதாக இருக்கும். இது 2ஆம் நம்பரில் போட்டிருக்கு. முதல் நியமத்து என்ன? நமக்கு அல்லாஹ் செஞ்சது, நம்மளை படைச்சது. முதல் என்ன செய்யறது? நம்மளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைச்சான் பற்றியா, அது பெரிய நியமத்து. அதுக்கடுத்து 2வது நியமத்து நமக்கு தேவையானதெல்லாம் படைச்சிட்டான். நமக்கு தேவையானதையெல்லாம் ஒவ்வொல்லதி ஹலக்கலக்கும் ஆஃபில் அருதி ஜமீஆன், பூமியில் இருக்கிற அனைத்தையும் நீங்கள் பயனடைவதற்காண்டி படைச்சிருக்காங்க. நம்மளையும் படைச்சி நமக்கு தேவையானதையும் என்ன செஞ்சுருக்கான்? படைச்சிட்டான். இது 2வது நியமத்து. 3வது ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைத்தது 3வது நியமத்து. இது எல்லா மக்களையும் அடைய வளையும். ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைச்சதில் நம்மளுக்கு என்ன சிறப்பு? ஆமாம், அவங்க அத்தாவை கண்ணியப்படுத்துறது யாரை கண்ணியப்படுத்தின மாதிரி தான், நம்ம பிள்ளைகளை கண்ணியப்படுத்தின மாதிரி தானே. தாக்க மாட்டேன் நான் கேட்டேன். பாபாவை கண்ணியப்படுத்தினது யாரை கண்ணியப்படுத்தின மாதிரி? அவங்க சந்தானங்களை கண்ணியப்படுத்தின மாதிரி அப்படிதானே. உங்கள் அத்தா ஒரு இடத்துல கண்ணியப்படுத்தினாங்க, ஆனால் ஒன்றை கண்ணியப்படுத்தின மாதிரி தான். சரி, எங்கள் அத்தா அவங்க கண்ணியப்படுத்தினாங்க, சிறப்பிச்சாங்கங்க. எங்கள் அத்தா அந்த மனசால் தாங்க ஓதினாங்க. அவன் நானும் அந்த மனசால் வந்து ஓதுறேன். மௌனை கண்ணியப்படுத்துறது அத்தாவை கண்ணியப்படுத்துகிற மாதிரி. சரி, என் மௌனை அந்த ஊரில் நல்ல பிரியமாக வச்சுக்கிட்டாங்க, நல்ல கண்ணியப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அத்தா துவா செய்கிறாரு. அப்போ மௌனை கண்ணியப்படுத்தினா அத்தாவை கண்ணியப்படுத்தின மாதிரி, அத்தாவை கண்ணியப்படுத்தினா மகனை கண்ணியப்படுத்தின மாதிரி. விளங்குதா? விளங்குதா? அதுக்கு மட்டும் இல்லை, எங்கே குடிக்கிறதுக்கு வச்சான்? சுக்கான் மலக்கூத், பேராட்சியில் உங்களை குடியிருக்க வச்சு மலக்குகளை எல்லாம் சஜிதா செய்ய வச்சு உங்களை அந்த அளவுக்கு மேன்மைப்படுத்திட்டான் அல்லாஹ் சுப்ஹானஹு. இது ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுக்கப்பட்ட கண்ணியம். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கண்ணியம் நமக்கும் கொடுக்கப்பட்ட கண்ணியம், நமக்கும் கொடுக்கப்பட்ட கண்ணியம். இது தேதாதுன் இது நியமத்தின் சாலிசத்தின் 3வது நியமத்தை எண்ணி விடுவதாயிருக்கும். தம்முன் நாசக்குல்லகும், எல்லா மக்களையும் அடையவளையுமே, எல்லா மக்களையும் அடையவளையுமே அத்தகைய 3வது நியமத்தை எண்ணி விடுவதாயிருக்கும். இன்ன ஹல்க ஆதம, ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைத்திருப்பதும், இக்ராமஹு அவங்களை கண்ணியப்படுத்தியிருப்பதும், தஃதீலஹு அவர்களை மேன்மைப்படுத்தியிருப்பதும், அலா சுக்கானி மலக்கூத்திகி விளங்குதப்பா, அவனுடைய பேராட்சிகள் குடியிருக்க வைப்பதின் மூலமாக. எப்படி? அலா சுக்கானில் மலக்கூத்திகி அவனுடைய பேராட்சியிலே குடியிருக்க வைப்பதின் மூலமாக அவர்களை மேன்மைப்படுத்தியிருப்பதும் கொண்டு போயிடணும். எப்படி? அமரகும்
மலக்குகளுக்கு அல்லாஹ் ஏவுவது கொண்டு பி சுஜூதி லகு அவர்களுக்கு சுஜூதி செய்வது கொண்டு மலக்குகளை ஏவுவதன் மூலமாக அவனுடைய பேராட்சியில் அவர்களை குடியிருக்க வைப்பதன் மூலமாக அவர்களை சிறப்பித்திருப்பதும் இன்ஆமோன். இதான் கபரு. ஏய் எப்பா இன்ன ஹல்க ஆதமுக்கு இதான் கபரு. இன்ஆமுன் உர்ரியத்தகு அப்படிதானே இருக்கு. ஏய் இன்னாமுன் உபகாரமாயிருக்கும். அம்மு துர்ரியத்தகு அவனுடைய துர்ரியத்திகளையே அடையவளையுமே, அவனுடைய பிச்சலங்களையே அடையவளையுமே, அவங்க சந்தானங்களையே அடையவளையுமே அத்தகைய பேருபகாரமாக இருக்கும். ஏல ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைச்சிருப்பது, அவங்கள சிரமப்படுத்தியிருப்பது. எப்படி சிரமப்படுத்தினா சுக்கான மலக்கூத்தில் போய் குடியிருக்க வச்சான். பேராட்சி. இதில் இந்த உலகமெல்லாம் முழுக்குங்குவாங்க. உலக ஆட்சிக்கு என்ன சொல்லுவாங்க? முழுக்கு சிற்றாட்சி. அது மலக்கூத்து பேராட்சி. சுக்கானுல் மலக்கூத். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பற்றி சொல்கிறான்லப்பா. எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பற்றி என்ன சொல்கிறான்? கதாலிக்க நுரி இப்ராஹிம மலக்கூத்த சமாவாத்தி வல்லார். மலக்கூத் பேராட்சியை நம்ம காட்டினோங்கிறான். பேராட்சியை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு என்ன செஞ்சான்? அறிவித்து தந்தோங்கிறான். மலக்கூத்துனா பேராட்சி, முழுக்குன்னா சிற்றாட்சி. உலகத்தினுடைய ஆட்சி சின்ன ஆட்சி. இது அழிஞ்சு போகிற ஆட்சி. அதுக்கு எத்தனை காலையில் காலில் விடுறான். என்னன்னு கேட்டேன். காலில் விழுந்து அந்த ஆட்சியை பிடிக்க வேண்டியது. அது டக்குனு தட்டி எல்லாம் தட்டி விட்டுருவான். ஆடியோளுக்கு கொடுப்பான், ஆடியோலேருந்து கழட்டிடுவான். காவிரியோடும் கொடுப்பான், அவனை நம்பளவனுக்கும் கொடுப்பான், நம்பாதவனுக்கும் கொடுப்பான். இந்த உலகத்தினுடைய ஆட்சி ஒரு பொருட்டே கிடையாது. கொசுனுடைய ரெக்கைக்கு கூட ஈடாகாது. அதுவே தான் எல்லாத்துக்கும் கொடுக்குறான் அந்த உலகாட்சி. மறு உலகத்தில் எவனுக்கும் கொடுக்க மாட்டான். லில்லாஹில் வாஹிதில் கஹார், அன்றைக்கு ஆளுகின்ற ஏகனுக்கான அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் சொன்னார். அப்போ இது இன்ஆமுன் யௌமு துர்ரியத்தகு உடைய சந்தானங்களை எல்லாம் அடைய விளைகின்ற பேருபாரமாக இருக்கும். இப்போ இது கால ரப்புக்குள்ள இது இருக்குல்லப்பா. இந்த இதுவாகிறது லர்ஃபுன் என்னவா இருக்குங்க? லர்ஃபாக இருக்கும். ஊதிய அது வைக்கப்பட்டிருக்கிறது. லி ஜமானி நிஸ்பத்தின் மாதியத்தின் மாதியான ஒரு நிஸ்பத்தினுடைய லர்ஃபுக்காக வேண்டி அது வைக்கப்பட்டிருக்கிறது. வக்காஃபீகி அதிலே நிகழ்ந்திருக்கும். உஹரா அதாவது வக்காஃபீகி நிஸ்பத்துன் மாதியத்துன் உஹரா எனக்கு கிழக்குடைய வக்காஃபி அதிலே நிகழ்ந்திருக்கும். நிஸ்பத்துன் மாதியத்துன் உஹரா மற்றொரு மாதியான ஒரு நிஸ்பத்திலே நிகழ்ந்திருக்குமே. அது மாதியத்தைச் சேர்ந்த லர்பு ஜமானுக்கு வைக்கப்பட்டதாக இருக்கும். லர்பு ஜமான் இது. ஏய் இங்கே பாருங்கள், மாலி அதெல்லாம் இருக்குது. இது கால ரப்புகளின் மலாய்கத்தி மலுக்களுக்கு உங்கள் ரப்பு சொன்ன போது நடந்தது எண்ணி பாருங்கள். இன்னி ஜாயின் கொல்லாது கலிவா, இன்னி ஜாயின் கொல்லாது கலிவா என்று சொன்ன போது நடந்தது எண்ணி பாருங்கள். மாலியை தான் வருது. காலுவ தெஜி அலுஃபீகா இது அப்படி வந்துட்டாலே என்ன இருக்குதே, அதுக்கு இன்னொரு மாதிரி வரும். காலுவ தெஜி அலுஃபீகா மையம் ஃபீகா குழப்பம் செய்கிறவங்கள படைக்க போறியா, ரத்தத்தை ஓட்டுறவங்கள படைக்க போறியா? என்ன நடந்துச்சு தெரியுமா? இப்படி நடந்துச்சுங்கிறான். இப்படி கேட்டா அப்படி நடந்துச்சு. அப்போ இதுங்கிறது மாதியில் வரும், இதாங்கிறது முஸ்தக்பிலில் வரும். அதுக்கு பிறகு ஒரு முஸ்தக்பில் வரும். இதா முஸ்தக்பிலுக்குள்ளது, அதுக்கு பிறகு வரக்கூடியது என்ன செய்யும்? ஒரு முஸ்தக்பில் தான் வரும். இது மாலிக்குள்ளது. அது வந்துட்டாலே இன்னொரு மாதிரியும் என்ன செய்யுங்க வரும். அதான் சொல்கிறாங்க. இப்போ இதுவாயில் அறுப்புன் புதியலி ஜமானி நிஸ்பத்தின் மாதியத்தின் மாதியான ஒரு நிஸ்பத்தின் லர்பு ஜமானுக்காக வேண்டி வைக்கப்பட்டதாக இருக்கும். வக்காஃபி அதில் நிகழ்ந்திருக்கும். நிஸ்பத்துன் மாதியத்துன் உகரா மற்றொரு மாதியான நிஸ்பத்து அதில் நிகழ்ந்திருக்கும். விளங்குதப்பா? இன்னும் மாதிரி நிகழ்ந்துருக்கல. காலுவ தஜி அல்ஃபீகா மையம் சிறுபீகா இது காலங்கிறது மாதிரி நல்லா உறப்பு சொன்ன போது என்ன நடந்துச்சு தெரியுமா? இப்படி நடந்துச்சு. என்ன இருக்க தஜி அல்ஃபீகா மையம் சிறுபீகான்னு நினைச்சாங்க சொன்னாங்க. மாதிரி வந்திருக்கு. எப்படி கமா உதிய இதா வைக்கப்பட்டதை போல இஸ்ஸமானி நிஸ்பத்தின் முஸ்தக்பிலான ஒரு நிஸ்பத்தின் லர்பு ஜமானுக்கு வைக்கப்பட்டிருப்பதை போல எக்கோஃபி அதிலே நிகழும் நிஸ்பத்துன் முஸ்தக்பிலத்துன் உஹரா மற்றொரு முஸ்தக்பிலான நிஸ்பத்து அதில் என்ன செய்ய நிகழும். இதாவது ரெண்டு முஸ்தக்பில் வரும், இதில் ரெண்டு மாதி வரும். ஏப்பா அவன் வரும்போது நானும் வருவேன். என்ன இருக்குது?
அவன் வரும்போது நானும் வருவேன். இங்கே எப்படி வந்திருக்கே? அல்லாஹ் சொன்னபோது இவங்க இப்படி சொன்னாங்கன்னு மாலி வருது. இதான் அர்த்தம். அவன் அப்படி வரும்போது நானும் என்ன செய்வேன்? வருவேன். விளங்குதா? அது முலாரியை காமிக்கும். என்னது? முஸ்தகிபிலை காமிக்கும். இதாங்கிறது இது மாதியை காமிக்கும். இதில் விளங்குதா? ஒலிதாலிக்கு இதனால தான் அது இலாபத்து செய்யப்ப அது லர்பு ஜமான் என்ற காரணத்தினால் மாதியை காமிக்கக்கூடிய லர்பு, இதாங்கிறது முஸ்தகிபிலை காமிக்கக்கூடிய லர்பு இருக்கிறதுனால எஜிபு இலாபத்துமா அந்த ரெண்டையும் இணைப்பது அவசியம். இரல் ஜுமலி ஜும்லாக்களின் பக்கம் இணைக்கப்படுவது அவசியம். அப்போ ஜும்லாவில் தான் வரும். இதுவும் இதாகவும் எங்கே தான் வருங்க? ஜும்லாவில் தான் வரும். எது மாதிரி? ஐசு மாதிரி பற்றி இல்லைங்க. எல்லாம் ஐஸுங்கிறது தான் ஜும்லா பக்கம் தானே இலாபம் செய்யப்படும். ஐஸ்லாம் எங்கே லாபம் செய்யப்படும்? முப்ராதி பக்கம்லாம் எலாபம் செய்யப்படாது. மின் ஐசுல் ஏரா அப்படின்லாம் சொல்லக்கூடாது. மின் ஐசுல் ஏரோபு சாபித்துன், மின் ஐசுல் பினாவு சாபித்துன். இதான் இருக்கண்ணே. மின் ஐசுல் ஏராபு சாபித்துன் மோரபா இருக்குங்கிறதை கவனித்து, மபினியாக இருக்கிறதுங்கிறதை கவனித்து இதுவும் ஜும்லா பக்கம் எலாபம் செய்யப்படும். அது லருப்பு மக்கானுக்குள்ளது. ஐசுங்கிறது எதுக்குள்ளதுங்க? லருப்பு மக்கானுக்குள்ளது. அதுவும் ஜும்லா பக்கம் எலாபம் செய்யப்படும். ரைட்டா? வலிதாலிக்க எஜிபு இலாபத்துமா இல்லை ஜுமல் ஜும்லாக்களின் பக்கம் வலிதாலிக்க எஜிபு இலாபத்துமா. இதனால் இந்த இதா ரெண்டையும் இணைப்பது அவசியம். இரல் ஜுமலி ஜும்லாக்களின் பக்கம் இணைக்கப்படுவது என்ன இருக்குது? அவசியம். ஐசுபில் மக்கானி ஐசு மக்கானுக்கு இருப்பதை போல ஐசு எப்படி லர்பு மக்கானுக்கு வைக்கப்பட்டிருக்கிறதோ ஜும்லா பக்கம் இலாபம் செய்யப்படுமோ அதே மாதிரி இதாவெல்லாம் மாதிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அது ஜும்லா பக்கம் தான் இலாபம் செய்யப்படும். இப்போ புனியத்தால் திருத்திக்கிங்கப்பா. எப்படி போட்டிருக்கு? என்னவோ போட்டிருக்கு. திருத்திருக்கா? ஓ புனியத்தா எங்க திருத்திருக்கா? பிரபந்தியா ஓ புனியத்தா நேரம் கேட்டேன். அது ரெண்டையும் அபினியாக்கப்பட்டு திருத்தல. ஓ புனியத்தா அது ரெண்டையும் அபினியாக்கப்பட்டு விட்டது. தஷ்பீகன் லகுமாவில் மௌசூலாத்துகளை கொண்டு அது ஒப்பாக்கப்பட்டிருப்பதினால் அது ரெண்டையும் எதை கொண்டே மௌசூல்லாம் வந்து ஜும்லா தானப்பா. மௌசூலுக்கு சிலா என்ன ஜும்லாவை தானே வரும்? ஜா அல்லதி காம ஜா அல்லதி காம ஏன் ஒவ்வொல்லதி ஹலக்கலுக்குமாவில் அருது ஜமியா ஒவ்வொல்லதி அந்த அல்லாஹ் ஹலக்கலுக்குமாவில் அருது ஜமியா பூமியில் உள்ள அனைத்தையும் உங்களுக்காண்டி படைத்தான். பத்தியா? இப்போ ஹலக்கலுக்குமாவில் ஜும்லா தானே? அது ஜும்லா மட்டும் தானே இணைக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி என்ன செய்யும்? மௌசூலை கொண்டு ஒப்பாக்கப்பட்டதினால் இதுவும் மபனியாக்கப்பட்டுருச்சு. மௌசூல் எப்படி மபனியோ அது மாதிரி இதாகவும் என்னதுதான் மபனி தான். இது சுக்குனி மீது மபனி, இதா பத்தையின் மீது மபனி. புனியத்தா அந்த இதா ரெண்டும் மபனியாக்கப்பட்டிருக்கு. தஷ்பீகன் லவ்மாபில் மௌசூலாத்துகளை கொண்டு ஒப்பிடப்பட்டிருப்பதினால் அது மபனியாக்கப்பட்டிருக்கிறது. விளங்குதா? அதுக்கு அடுத்து கொஞ்சம் இது இருக்குது. சரி, வாஹித் தாவானா அல்ஹம்துலில்லாஹ் இருக்கிறாங்க.